2050 இந்தியா வளர்ந்த நாடாக மாறும் நினைக்கிற அதே நேரத்தில் இந்தியா வேகமாக வயதான நாடாக மாறப்போகுது. இப்போ மக்கள் தொகையில் 60 வயதுக்கும் மேற்பட்டவர்கள் சுமார் 10% இருக்காங்க. ஆனால் 2050க்கு மேலே இந்த எண்ணிக்கை 20% உயரும். அதாவது சுமார் 34 கோடி இந்தியர்கள் 60 வயதுக்கு மேற்பட்டவர்களாக இருப்பார்கள். இதில் இந்த முதியவர்களில் சுமார் 70% பேர் கிராமப்புறங்களில் வசிப்பவர்கள் என்று டிரான்ஸ்ஃபார்ம் ரூரல் இந்தியா ஆய்வு கூறுகிறது. கிராமப்புறங்களில் மருத்துவ வசதி, ஓய்வூதியம், முதியோர் பராமரிப்பு, தனிமை மற்றும் வருமான பாதுகாப்பு போன்ற பிரச்சனை அதிகரிக்கலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இன்று இளைஞர்களாக இருக்கும் நாம் தான் நாளைய முதியவர்கள். இங்கிலாந்து நமக்கு முன்னாடியே வயது முதியவர்கள் அதிகமாக இருக்கிறத பேஸ் பண்ணிக்கிட்டு வருது. இதனால் இங்கிலாந்து அரசுக்கு முதியோர்களை பராமரிக்கும் செலவு மிகப்பெரிய சுமையாக உள்ளது. ஆனால் யூகேக்கு ஒரு பெரிய அட்வான்டேஜ் என்னன்னா, அவங்க பணக்கார நாடாக மாறிய பிறகுதான் இந்த ஏஜிங் ப்ராப்ளத்தை சந்திக்கிறார்கள். ஆனால் இந்தியா முழுமையான பணக்கார நாடாக மாறுவதற்கு முன்பே வயதான நாடாக மாறக்கூடும் என்ற அச்சம் உள்ளது. 2050 இந்தியா வளர்ந்த நாடாக மட்டும் இருக்குமா, அல்லது வயதான இந்தியர்களை உள்ளடக்கிய இந்தியாவாக இருக்குமா?